ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டைம் வந்து 10:30 ஆச்சு. நாங்கள் இன்னைக்கு எங்கே போகிறோம்? Giant Panda Research Center. எஸ், செங்குடுவில் பேண்டா ரிசர்ச் பேஸ்க்கு போகிறோங்க. Giant Panda Breeding Research Base Center. எஸ், அதுக்கு போகிறோம். அதனால கீழே போய் இன்னைக்கு டிடியில் தான் போகிறோம். ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால அப்படியா? இங்கே லிஃப்ட்டு தாங்க. லிஃப்ட் வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணு. எத்தனை ஃப்ளோர் இருக்குடா இங்கே? 40. அதனால ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். நம்ம வந்து பேண்டா பார்க்க போகிறதுனால நாங்கள் பேண்டா அக்சசரிஸ் எல்லாம் வச்சுட்டு தான் போவோம். ஸோ அதனால் இங்கே இந்த லைனில் ஃபுல்லாகவே நிறைய பேண்டா ஷாப் இருக்குங்க. அதில் இங்கே ஒரு ஷாப்பில் நாங்கள் வந்து மஹி வந்து என்ன வாங்கினேன்? பேண்டா பாவ். மகா வந்து இந்த குட்டி க்யூட்டான ஒரு பேண்டா என்ன அழகாக இருக்குது. நான் அதை மாற்றிட்டு காணிப்பேன். அது உன் பேபியா? ஸோ இப்போ நாங்கள் வந்து டிடி புக் பண்ணிவிட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோங்க. நம்பர் என்னதுடா? கார் நம்பர் 8570. கேபில் ஏறியாச்சு. இனி போயிட வேண்டியதான். இதாங்க என்னோட பேண்டா. என்ன க்யூட்டாக இருக்குது பாருங்க. ஒரு ஃப்ராக் வர வச்சிருக்கு. ஸ்க்ரன்ச்சியா? ஓ ஆமாம், இது ஸ்க்ரன்ச்சி. க்யூட்டாக இருக்கு. என்ன அழகாக இருக்கு. ஆமாம், இது வந்து நான் டோக்கியோவில் வாங்கின மான்சிச்சி. இது நான் சைனாவில் வாங்கின பேண்டா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேண்டாவாக இருக்குது. பேண்டாவாக இருக்குது. பேண்டா பஸ்ஸு, பேண்டா காரு, வருங்க. பேண்டா இயரிங். நானும் இது போடணும்னு நினச்சேன். வேண்டாம் நீ போட்டுக்கோ. பேண்டா பிரேஸ்லெட். மஹி போட்டிருக்கியா? மஹி போட்டிருக்கா. மஹி தலையிலேயே பேண்டா பிரேஸ்லெட். இதுதாங்க பேண்டாஸ் ரிசர்ச் சென்டர். பயங்கர கூட்டம் இங்கே. அண்ட் இன்னொரு விஷயம், நாங்கள் வந்த இடத்துல எல்லாம் இங்கே இந்த இடம் தான் பயங்கர குளிரும் கூட. ஸோ பயங்கர கூலாக இருக்குது. மேபி பேண்டா அதனால தான் இங்கே வந்து வச்சுருக்காங்களோ என்னமோ. அதுக்கு குளிர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா பெய்ஜிங் ஜியான்லலாம் குளிரே இல்லை, சூடு தான். ஆனால் இங்கே குளிருக்குமா? போமா வா. நிறைய பேண்டா இருக்குங்க. ஏகப்பட்ட பேண்டா இருக்கு. என்னன்னா நம்ம ஸ்ட்ரோலர்ஸ் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஃப்ளோரை பாருங்களேன். இதுதாங்க ரியாலிட்டி. பேண்டா பார்க்கறதுல ரியாலிட்டி. இன்னைக்கு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம வந்துட்டோங்க. அதனால இங்கேயே வந்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு செங்டு ஃபேமஸ் ஸ்நாக்ஸ் கடையில் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம்னா நூடுல்ஸ், கோல்ட் நூடுல்ஸ், அப்புறம் ஜூஸு, அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு வரேன்டா, வரும்போது எடுத்துகிட்டு வரேன். அது உள்ளே தான் இருக்கும். நீ அங்கே போய் நெல்ல போ. ஓகே. நம்ம இந்த குக்கிங் கேம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி தான். இங்க எல்லாம் குக் பண்ணி சர்வ் பண்ணிட்டே இருக்காங்க. அவ்வளோ ரஷ் இங்க. இந்த சாசேஜ் தான் எல்லாரும் வாங்கிட்டு போறா. இதுல வந்து இந்த பொடியை போட்டு தருவாங்க. கோல்ட் நூடுல்ஸுங்க. இதுல வந்து நூடுல்ஸ், குக்கும்பர், கேரட், சில்லி ஆயில், அப்புறம் நான் கொஞ்சம் சில்லி பவுடர் இல்லை, உனக்கும் மகாக்கும். இது வந்து என்ன தெரியுமா? பேண்டா ஜூஸ். நல்லாதான் இருக்கும். ஜாமியும்
ஃபர்ஸ்ட் பைட் நான் எடுக்கவா? நான் எடுத்தாச்சு. எப்படி இருக்கு? கோல்டன். அப்பா எப்படி இருக்கு? அம்மா இந்த ரெட் டிஷ்யூ. தேங்க் யூ. சூப்பரா இருக்குங்க. ரெட் டிஷ்யூ. நல்லா இருக்குதா? இந்த சூடா இருந்தா நல்லா இருக்கும். ஆமா. கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் எரிப்பு எல்லாம் கலந்து சூப்பரா இருக்கு. போடு. பேக் எடுத்து முடா. வச்சிட்டு வந்துறாத ஆனா. இது லெமன் படியில வச்சுக்கோ. இந்த மாதிரி. கிரேப். சூப்பரா இருக்கு ரெண்டுமே நல்லா. செகண்ட் ஒன் இருக்குல்ல அதுதாங்க இது. வந்த உடனே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. சில்லி ஆயில், பீனட்ஸ், கார்லிக், சோய் சாஸ், கொஞ்சம் வினிகர் எல்லாமே போட்டு டாஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம டேஸ்ட். அதில் டம்ப்ளிங்ஸ் இருக்கு. வரிசையா பேண்டா ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு பேண்டா வச்சிருக்கு. அது போக்குல இருக்கு. அதை பார்க்க எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு ஜூக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் என்ன சொல்ல இந்த வைல்ட் லைஃப் ஆட்டு இருக்குது. அது வந்து ஒரு கேஜுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல. பட் இது அப்படி இல்லை. இது வந்து ஒரு வைல்ட் லைஃப். பேண்டா என்ன பண்ணுது பாருங்க, ஒரே தூக்கம். இது அது தூங்கக்கூடிய டைம். எல்லாம் ஒன்று போல புசு புசு புசுன்னு இருக்கு. ஸோ இங்கே வந்து அவங்க க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட இங்க வைக்கோ. இங்க ஒரு கேட்ட ஒன்றும் வந்துடுச்சு. இங்கே வராதான்னு நினச்சேன். வந்துட்டு ஷோக்கு அனுப்பிச்சிட்டு அப்படியே போயிடுச்சு. 4 இருக்குங்க. 1 2 அண்ணா 1 இன்னும் 1 4. அவங்க தான் கேர்டேக்கர். அதனால கடிக்கவே கிடையாது. அங்க பாரு குட்டியா பாரு எல்லாம் எப்படி நிக்குது. பாக்கது பாரு. எனக்கு ஒரு ஹவுஸ் கீப்பர் கேர் கீப்பரா இருக்கணும். அது அதோட அந்த கேர் டேக்கர் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கோம்ல. போகுது பாரு அவங்க பின்னாடி தான். பாக்கு என்னத்தை பண்ணுவாங்க. நீயும் கேர்டேக்கர் ஆகிறியா மகா? அம்மாவோட ஒரு சின்ன ஆசை அது. பேண்டா கேர்டேக்கர் ஆகுறது. நீ ஒரு போஸ்ட் கொடுக்க நமக்கு ரெடி பண்ணிச்சு. இதுதான் ரெட் பேண்டாங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. பேண்டா மாதிரி இல்ல, ஒரு ஃபாக்ஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது. இது ரொம்ப ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சாங்களாம். இது மரத்துல எல்லாம் ஏறும். சொன்னோம்ல அது தப்பு. ரீசெண்டா தான் ஃபேமஸ் ஆச்சு. ரெட் பேண்டா அண்ட் ஜெயண்ட் பேண்டா நாட் இன் தி சேம் சொன்னோம்ல. அது பார்த்தா அப்படி around 44 years earlier than the giant panda and it was named panda to disguise from the giant panda. கண்டுபிடிச்சது ரீசெண்ட் கிடையாது. வெரி சாரி. பேண்டா ஐஸ்கிரீம் எனிவன்? ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஓ கியூட்டா இருக்கு. மகி கீழே விழுந்துறாத, கேர்ஃபுல். மகி பின்னாடி வா. எவ்வளவு மீன் உள்ள இருக்கு பாருங்க. வயிற்றுக்கு போடுறதுக்கு வாங்கியாச்சு. மட்டும்தான் வேலை. சாப்பிட்டதுக்கு எல்லாம் எங்க வேலை. குடி கீழே போட்டுறாத. குடு அப்பா பிரிச்சு தர மக்கா குடு. ஐஸ்கிரீமுக்கு விலை எவ்வளவு? 450 ரூபா. ஏய் அப்பா. இதையும் சேர்த்து போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேண்டா பார்த்தாச்சு. இப்போ நாங்கள் வெளியே வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். பேபி பேண்டா மட்டும் பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் வந்து 7 o'clock to 9 o'clock இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் பேபி பேண்டா பார்க்கலாம். காலையில் வந்திருந்தா மேபி நாங்கள் பார்த்துருக்கலாம். பட் இப்போ பார்க்க முடியல. பட் வீட்டுக்கு போக போகிறோம்.
சரி, இங்கே வந்து ஒரு கேபு டாக்ஸி நிறைய போகுது பார்த்தீங்களா. டேரெக்டாக நீங்கள் கேட்டிங்கன்னா கூடுதல் ரேட்டு சொல்லுவாங்க. இந்த டாக்ஸியில் நாங்கள் கேட்டப்போ 100 சொன்னாங்க. ஆனால் நீங்கள் டிடி ஆப்பில் புக் பண்ணிங்கன்னா 40 அந்த ரேஞ்ச் தான் வரும் பார்த்துக்கோங்க. ஹாய் பேண்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டுக்கு வந்துட்டு லாண்ட்ரி போட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்கு அவுட்டோர் மாதிரி இடம் இல்லை. அதனால அவங்க வந்து என்ன செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வாஷிங் மிஷின்லேயே அந்த ட்ரையர் ஆப்ஷன் உண்டு தெரியுமா, ஸோ அது வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் காலையில் போகும்போது வாஷ் போட்டோம். வாஷ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ட்ரை போட்டிருக்கோம். ட்ரையே 2 hours காணிச்சிச்சு. இப்போ அது வந்து எனக்கு தெரிஞ்சு ட்ரை ஆகி வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். நான் இது வரைக்கும் ஆக்சுவலி வாஷிங் மிஷின் வித் ட்ரையர் யூஸ் பண்ணது கிடையாது. அதனால் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நைட்டு எங்கே போகிறோம்? மறுபடியும் ஹாட்பாட் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் வெளியே இறங்குனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கே போகிறோம் அப்படின்னு. அதனால குட்டீஸ் வந்து இது பார்த்துட்ருக்காங்க, நெட்ஃப்ளிக்ஸு. இங்கே வருங்க, இதுதான் வியூ. இன்னும் கொஞ்சம் இருட்டானதுக்கப்புறம் இறங்கலாம் அப்படின்னு இருக்கோம். தாங்க சைட் சீயிங் பஸ்ஸு. நீங்கள் இதை புக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உள்ள சைட் சீயிங் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அந்த ஃப்ரேமில் அன்னைக்கு நான் பார்க்கும்போது பேண்டா வந்துச்சு. இப்போ எப்படா வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஷூட் பண்ணி காணிக்கலாம் அப்படின்னு. பட் பேண்டா வரவே இல்லை. இப்போ சின்ன சின்ன பன்னி குட்டி தான் வந்திருக்கு. பன்னி குட்டி தான் வந்திருக்கு, பேண்டா வரல. கியூட்டா இருக்கனா. எங்கள் ரூமில் ஜஸ்ட் எய்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளீ மார்க்கெட் மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த டாய்ஸு அவங்களோட திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, அழகாக இருக்கு. அந்த சேல்ஸ் பண்ணுற அந்த ஃப்ளீ மார்க்கெட் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்மளோட பானிபூரி. இந்த குட்டி குட்டி பப்பீஸை பாருங்க, எவ்வளோ அழகா இருக்கு. இது உண்மையான பூனையாங்க, நம்பவே முடியல. கண்ணாடி போட்டுட்டு உட்கார்ந்துருக்கு. உண்மைதான், நிஜமாவே அசைது. அப்பாக்கு வாங்கி கொடுக்கேன்னு சொன்னேன். அது என்ன வண்டி? இதுதான் அது. ஆமாடி, அண்ணா போட்டிருக்கு பாரு. இதுதான் லாம்போகினி. இதுதான் அட்வான்ஸ் லாம்போகினி. போங்க வாங்கி தா எங்களுக்கு. போங்கிட்டேங்க. இங்க லாம்போகினி வண்டி பாருங்க, சும்மா ஒதுக்கி விட்டுருக்கான். ஆமா, சில வண்டி லக்ஸரியஸ் வண்டியெல்லாம் இங்க டாக்ஸியா இருக்கும். இங்க பாருங்க ஒரு பேண்டா. இது ஒரு பேண்டா சிட்டிங்க. அண்ட் ஒனிட்சுகா டைகர் இருக்கு. ஒனிட்சுகா டைகர் மகா போட்டிருக்கா. ஆனா நான் போடல. நான் காலையில போட்டிருந்தேன், இப்ப போடல. ட்ரியோக்கே ஒரு கடை, நம்ப முடியுதா? சாண்ட்ரியோ கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கு. இங்க வருங்க, பாத்தியா மைக்கி? எது? கிட்டவை 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 கிட்டவை. கை ஃபுல்லா விரிச்சு வை. ஆமா, நைஸ். சாண்ட்ரியோ ஷாப் வந்து என்ன இருக்குல்ல, அவ்வளவு எக்ஸைட்டிங்கா இல்லை. பாப் மார்ட்ல தான் அந்த கலர்ஃபுல்லான இதெல்லாம் இருக்கும். போற இடம் எல்லாம் ஒரு பப்பி குட்டி வந்துருங்க. என்ன கியூட்டா இருக்கு பாருங்க. so cute. இது என்னது? ஃபூஃபு சோல். ஃபூஃபு சோலா. அழகா இருக்கு. கடைக்கு பேர் என்னது? X1. இங்க வந்து ஏகப்பட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதுல மெயினா அந்த கேரக்டர்ஸ் மாதிரியே வேஷம் போட்டு வந்திருக்காங்க. போடா வெளியே. மகி என்ன வாங்கினா? இங்க இருக்கு பாருங்க, கேரக்டர்ஸ் மாதிரியே வேஷம் போட்டுட்டு இங்க வராங்க. காஸ்ப்ளே அது. மகி என்னமோ வாங்கியிருக்காங்க. பேபி கிடைக்கும், அதுக்கு இங்க திங்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, நான் அது பண்ணேன்.
ஓகே. இங்க நிறைய ஆர்ட் ஸ்டுடியோஸ் இருக்குங்க. அவங்களே ஹேண்ட் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய. ஆல்ரெடி வரைஞ்சோம்ல கரெக்டாக. ஓகே, இங்க ஒரு சைனீஸ் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோங்க. என்ன ஸ்பாட்னே தெரியல, பயங்கர கூட்டமா இருந்ததுனால ஏறிட்டோம். இங்க வந்து இந்த ஸ்கியூவர் கான்செப்ட்ல வச்சிருக்காங்க. ஸோ நமக்கு பிடிச்ச ஸ்கியூவர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம குக் பண்ண வேண்டியதுதான். இங்க வந்து நாங்க அனதர் ஹாட் பாட் பிளேஸ்க்கு தான் அங்க வந்திருக்கோம். ஸோ இது வந்து மாலாவும் பிளெயின் ப்ராத்தும் வாங்கியிருக்கோம். 2 ப்ராத் மாதிரி. என்னது மாலா அங்க பக்கத்துல இருக்கும்டா, பவுல் இருக்கும் பாரு, அங்க போய் சாஸ் எடுத்துக்கோங்க. இங்க நிறைய இந்த ஐட்டங்கள்லாம் இருக்குங்க. எது வேணுமோ நம்ம வந்து பிளேட்ல எடுத்துக்கலாம். நாங்க டோஃபு, டம்ப்ளிங்ஸ், மஷ்ரூம், நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்திருக்கோம். ஸோ அவங்க வந்து அதை எடுத்துட்டு போடா. ஓகே, நம்ம இனி சாஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். மஹி குட்டி வந்து அவளோட ஃபேவரட் பீன்ஸ் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கா. இங்கே நாங்கள் மாலா அண்ட் பிளெயின் ப்ராத்தில் டோஃபு இதெல்லாம் போட்டு குக் பண்ணி ஹாட் பாட் சாப்பிட்டுருக்கோம். பிளெயின் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஓகே, ஹாட் பாட் வந்து சைனாவில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எந்த வித பயமும் இல்லாமல் வந்துடணுங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்படிதானே, நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியுதோ என்னமோ உள்ளே வந்து ட்ரை பண்ணிடணும். ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த பயம்லாம் போயிடும். கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அன்லிமிட்டெட். நீங்கள் வந்து இங்கே மீட் ஸ்கியூவர்ஸை தவிர மற்றது எல்லாமே அன்லிமிட்டெட் தான். ஸோ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு தக்கன அவங்க வந்து ரேட்டு போட்டுப்பாங்க. அந்த பவுல்ஸு, அந்த ஸ்கியூவர்ஸு, அதுக்கு தக்கன. உனக்கு ஹாட் பாட்டில் பிடிச்சது என்னது? மகாக்கு சூப், மஷ்ரூம் ஸ்டாக்ல பிடிச்ச வெஜிடபிள் பீன்ஸ் ஸ்ப்ரவுட், லெட்யூஸும் அதை நாப்பா கேபேஜும் பிடிக்கும். இன்னைக்கு நாங்கள் வாங்கியிருக்கிறது மஷ்ரூம் அண்ட் மாலா மட்டும்தான். ஸோ இந்த ஹாட் பாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நம்ம வந்து ஆர்டர் பண்ணாமல் நமக்கு என்ன வேணுமோ அவங்க சூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரே இருக்கும், அதில் என்ன மீட்டு எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா அந்த இதில் ஃபுல்லாக சைனீஸ் தான் எழுதியிருக்கு பாருங்க. ஸோ என்ன வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ண வேண்டாம், எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துட்டு வந்து நம்மளோட ஹாட் பாட் ஸ்டாக்ல குக் பண்ணிக்கலாம். எல்லாமே வெஜ்ஜீஸ் மாதிரி, அதுவும் மீட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து தெரியல. அதுக்கப்புறம் இங்கே தான் இல்லை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் இதான் அம்மா. ஹே, லாசன் வந்திருக்கோங்க. இது ஆக்சுவலி சைனீஸில் இருக்குது, அண்ணா இருக்குது இங்கிலீஷில். ஓகே, பேண்டா சிட்டியில் எங்கே திரும்பினாலும் பேண்டா தாங்க. நாங்கள் வந்து டின்னர் சாப்பிட்டது இந்த ஹாட் பாட் ஷாப்பு தான். அதுக்கு பக்கத்தில் நிறைய ஷாப் இருக்குது. ஆக்சுவலி இங்கே வந்து நான் ஊருக்கு போக முன்னாடி சில்லி எல்லாம் வாங்கணும். நிறைய ஹாட் பாட் ப்ரீமிக்ஸ் எல்லாம் கிடைக்குங்க, அது வாங்கலாம். அப்பா வந்தாச்சு. ஏய், என்னடா? ஓகே, ஓப்பன். ஓகே, இதான் என்னோட பேபி. அந்த மினி பிரான்ஸ் இருக்குல்ல அது. ஆமா, நான் எந்த இருக்குதுன்னு தெரியல. எனக்கு இந்த வெள்ளை பேபி வரும். வெள்ளை பேபி வேணுமா? ஆமா. ஓகே, வெள்ளை பேபி வருதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. பேபி கேர்ள். இப்ப ஸ்டாண்ட் உட்காருது. எது இந்த பாலா? வெள்ளையா வந்திருக்கு.
தெரியல என்ன பேபி இருக்கு. வெள்ளையா? இங்க பாரு ஸ்குஷியா இருக்கும். இங்க பாரு பேபிக்கு டயப்பர் ஸ்குஷி. இங்க இப்படிதான் இருக்கும். இங்க டிங் டிங் டிங். காணி. ஓகே ஓகே இதுக்குள்ள ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. இது ஃபுட். இதுக்கு ஃபுட். ஓகே சார் பெட். மாட்டிடுங்க. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஓபன் பண்ண போறேன். பெட் ஆயிட்டு. ஓகே நான் ஓபன் பண்ணிட்டா உண்டு. வேண்டாம். இது உண்மையான சோப். டிஷ் சோப். பேபிக்கு டிஷ் சோப்பா? மினி ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இதுக்கு என்னெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏம்மா பிள்ளை கீழே விழுந்துட்டு. பிள்ளைக்கு ஒரு பால் மெத்த. காணி காணி. இந்த டயப்பர் போட்ட குட்டி பேபி. நில்லுங்கடி. பிள்ளை படுக்க வைக்க ஒரு மெத்த. பிள்ளைக்கு ஒரு பெட்ஷீட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிள்ளைக்கு தண்ணி பாயில் பண்ண ஒரு கெட்டிலு. பிள்ளைக்கு ஒரு ஃபார்முலா பவுடர். உள்ள பவுடர் வேற இருக்குங்க. தின்னுறாதடி. தின்னு கொண்டாடிடாத. உள்ள பாட்டில் க்ளீன் பண்ணக்கூடிய ப்ரஷ்ஷு. அப்புறம் பேபிக்கு ஃபீடிங் பண்ணுற பாட்டிலு. பாட்டில் கழுவதுக்கு டிஷ்ஷு சோப்பு. அதுக்கப்புறம் ஏதோ அட்டைப்பெட்டி. இதெல்லாம் வந்திருக்குங்க. என்னை ஏமாத்தி இந்த பிள்ளை வாங்கிட்டா. இந்த பிள்ளை வாங்கிட்டா. ஓகே இதுக்கு பேர் என்னது? மினி பிராண்ட். மினி பிராண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.